நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கிராமங்களில் பார்த்தா இன்னமுமே நிறைய கூட்டு குடும்பங்கள் அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற தலைவரோட கையில் தான் அந்த குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கை அடங்கியிருக்கு. அந்த நிர்வாக தலைவரோட பேச்சை கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் நடந்துக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான குடும்பத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் முத்தம்மாள் அப்படிங்கிற ஒரு வயசான அம்மா ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 5 மருமகள்கள் இருக்காங்க. இப்போ இந்த முத்தம்மாளுக்கு வயதான காரணத்தினால இந்த குடும்ப பொறுப்பை தன்னுடைய மருமகள்கள்கிட்ட ஒப்படைக்க நினைக்கிறாங்க. ஆனால் எந்த மருமகள்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன்னா குடும்பத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக பொறுப்பாக நிர்வாகம் பண்ணணும். அந்த நிர்வாக திறமை இந்த 5 மருமகளில் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த குடும்பத்தை அவங்க கையில் ஒப்படைக்கணும்னு இந்த முத்தம்மா நினைக்கிறாங்க. ஒரு நாள் 5 மருமகள்களையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மருமகள்கிட்ட ஆளுக்கு ஒரு படி வேர்க்கடலையை கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா, ஆளுக்கு ஒரு படி வேர்க்கடலை. இதை 6 மாதம் கழித்து என்கிட்ட நீங்கள் எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ அப்படி கொண்டு வந்து சேருங்க. அவங்களுக்கு தான் இந்த குடும்பத்தோட நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு 5 மருமகள்களும் ரொம்ப பொறுப்பாக வாங்கிட்டு போகிறாங்க. 6 மாதம் கழியுது. 6 மாதம் கழித்து அதே நாள் இந்த முத்தம்மா 5 மருமகள்களையும் கூப்பிடுறாங்க. அந்த நான் கொடுத்த வேர்க்கடலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த மருமக சொல்கிறாங்க, நான் இந்த 6 மாதத்துக்கு இந்த வேர்க்கடலையை வச்சுருந்தா பூச்சி பிடிச்சிரும்னு நினச்சி வறுத்து நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மாங்கிறாங்க. 2வது மருமகளை கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட கொடுத்த வேர்க்கடலையை கொடுமாங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் அந்த கடலையை கொடுத்து விட்டுட்டேன் அத்தை, அவங்க எங்கள் தம்பி தங்கச்சியை சாப்பிடட்டும்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டாங்க. 3வது மருமகளை கூப்பிட்றாங்க. உங்ககிட்ட கொடுத்த வேர்க்கடலையை கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே பானைக்குள்ளார போட்டு வச்சுருந்து பூச்சி பிடிச்சி போய் கொண்டு வந்து இந்த அறுக்கத்தேன்னு கொடுக்குறாங்க. சரிம்மான்ட்டு 4வது மருமகளை கூப்பிட்றாங்க. எங்கம்மா உங்ககிட்ட கொடுத்த வேர்க்கடலையை கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மழை ஒரு நாள் பெஞ்சுக்கு இருந்துச்சு, அந்த மழையில் ஏதாவது சாப்பிடணுன்னு உங்கள் பேர குழந்தைங்க கேட்டாங்க, நான் வறுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 5வது மருமகள்கிட்ட கேட்குறாங்க, எங்கம்மா உங்ககிட்ட கொடுத்த வேர்க்கடலை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் இருங்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு மூட்டை வேர்க்கடலையை தூக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அறுக்குத்தை நீங்கள் கொடுத்த வேர்க்கடலை, நீங்கள் கொடுத்த அந்த ஒரு படி வேர்க்கடலையை அப்படியே வச்சுருந்தா அது எதுக்கும் ஆகாது அப்படின்னு நினச்சி எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்துச்சு, அந்த நிலத்தில் இந்த ஒரு படி வேர்க்கடலையும் தூவி விட்டேன், அந்த வித்துக்களை தூவி விட்டேன், அந்த பருப்பு அது நல்லா விளைஞ்சு எங்கே பாருங்கள் ஒரு மூட்டை வேர்க்கடலையாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க மற்ற மருமகள் எல்லாரும். அப்போ இந்த முத்தம்மா சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை நான் 5வது மருமகள்கிட்ட ஒப்படைக்கிறேன். எப்போவுமே 1 10ஆக்க கற்றுக்கணும், அந்த திறமை இந்த 5வது மருமகள்கிட்ட இருக்குது. நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு மற்ற மருமகள்களை பார்க்குறாங்க இந்த முத்தம்மா. அந்த மருமகள்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு, அத்தை நீங்கள் எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதாக தான் இருக்கும், நீங்கள் செலெக்ஷன் பண்ணின அந்த 5வது மருமகளை நாங்கள் குடும்ப தலைவராக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தாங்க நம்மக்கிட்ட
ஒன்று இருந்தால் அதை எப்படி பத்தாக்கணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கணும். இன்னொன்று, குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நாம் நடந்துக்கிற விதத்துலேயும், நாம் எப்படி இந்த மாதிரி ரொம்ப தைரியமாக அதே நேரத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு முடிவுகளும் எடுக்கிறோம், எப்படி இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த புத்திசாலித்தனமான மருமகள்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த கதை ரொம்பவே பொருந்தும். அதாவது நாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து நாம் நல்ல முடிவுகளை எடுத்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் நம்ம குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக அதே மாதிரி செல்வச்செழிப்போடு நிர்வாகம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.